ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 2025ல் ரிலீஸ் ஆன வால் டு வால்னு ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். பில்டிங்ஸோட ரேட்டெல்லாம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து ஒரு பில்டிங் வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டு அமௌண்ட்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் இஎம்ஐ இந்த மாதிரி லோன்லாம் போட்டு அதை வாங்கிடுறாரு. வாங்கி முடிச்சக்கப்புறம் அவர் அங்கே எப்படி இருக்கிறாரு அதை பற்றி தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சீனே நம்ம ஹீரோ வந்து ஓடி போய் அந்த பில்டிங் வாங்குறதுக்காக பில்டிங்காரங்கிட்ட அந்த ஒப்பந்தம் சைன் போடுறதுக்காக போவார். அவர் 10 மினிட்ஸ் லேட்டாக தான் போனார். இத்தனைக்கும் ஓடி போனார். அது 10 மினிட்ஸ் லேட் ஆனதுனால இன்னும் எச்சா அமௌண்ட் சொல்லிட்டாங்க. சரி எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவரும் சைன் போட்டு வாங்கிட்டார். வாங்கி அப்புறம் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்பு இந்த மாதிரிலாம் போனால் தான் இவருக்கு வந்து இஎம்ஐ லோன்லாம் கட்ட முடியும். ஸோ அதையும் ஒரு சைட் பார்த்துக்கிறாரு, ஒர்க்கையும் ஒரு சைட் பார்த்துக்கிறாரு. அப்போ தான் வந்து இஎம்ஐ நம்ம கட்ட முடியும், அந்த வீடு நமக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாங்கிட்டார். வாங்கி என்ன நிலமைனா இவருக்கு அவர் நிம்மதியாக தூங்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு தூக்கம் தாங்க முக்கியம். ஆனால் அவர் தூங்கவே முடியல. தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாரு ஒரு சத்தத்தினால. அது வந்து ஒரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு சவுண்ட் மாதிரி கேட்குது. இப்போ ஸ்பீக்கர் சவுண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. அதனால் நைட் டயத்தில் தூங்கவே முடியலன்னு சொல்லி இவங்க கீழ் மாடியிலேருந்து மேல் மாடிக்கு வந்து இவர் சொல்லுவார். இவர் இருக்க ஃப்ளாட் நம்பர் வந்து 1401. கீழ் மாடியிலேருந்து 1301லேருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு நோட்டீஸ்லாம் ஒட்டிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு இதெல்லாம் நான் இல்லை, இவங்கெல்லாம் வேறு ஒருத்தவங்களதான் சவுண்ட் வருது, நான் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் புரிய வைக்கவும் ட்ரை பண்ணுவார். ஆனால் அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்காது. இல்லை எனக்கு பசங்க பொண்ணுங்கள்லாம் இருக்குது, நீ இப்படி சவுண்ட் போட்டின்னா எப்படி அவங்க தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைக்கிளையும் ஒரு நாள் டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்த நாளே வந்து ஒவ்வொருக்கும் இந்த சவுண்டு பிரச்சனையாகவே ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த இவர் இருக்க ஃப்ளாட்லேருந்து மேல் வீட்டுக்கு போய் அவர் பார்க்குறாரு. மேல் வீட்டுக்காரர்னா என் வீட்டிலலாம் சவுண்ட் வரல, மேல் வீட்டிலேருந்து தான் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து சரி மேல் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி மேல் வீட்டில் அப்படியே போய் கடைசியாக 16, 17வது ஃப்ளாட்டில் தான் வந்து இந்த ஓனரோட இவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கட்டடம்லாம் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு 2, 3 ஃப்ளாட் மட்டும். ஸோ அதில் வந்து ரெண்ட்டு கொடுத்து அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அந்த லேடி வந்து தான் அவங்கள மீட் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சவுண்டு வருது, எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு தெரியல, எல்லோரும் கேட்டால் மேலே தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் வந்து பத்திரிக்கைக்காரங்களுக்குலாம் போகக்கூடாது, இந்த மாதிரி வினோத சத்தம் ஏன் இப்படி கேட்குதுன்னு சொல்லி அவங்களே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இது வெளியே தெரிஞ்சால் ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோவும் கொஞ்சம் பிரச்சனையை எடுத்துக்கலாம். ஆனால் என்ன அவரால் தூங்கவே முடியல. இப்போ இவருக்கு என்ன பெரிய கஷ்டம்னா வீட்டில் லைட் கூட எலக்ட்ரிசிட்டி கூட யூஸ் பண்ண மாட்டுறாரு கஷ்டத்தினால. அதுக்கப்புறம் வந்து கம்பெனி போயிடுறாங்க. கம்பெனியில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம எம்டி போடுற மாதிரி நம்மளும் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம்டா, இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்றோன்னா நமக்கு ரேட் அதிகமாக இருக்கும், நான் சொல்கிற மாதிரி இந்த டயத்தில் போடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து அதுக்காகவே இவர் கடன் வாங்கணும். ஸோ கடன் வாங்குறதுக்காக தான் இப்போ வெளியே போய் தேடி அலைஞ்சு ஒரு கடனை உடனே வாங்கி அந்த ஃபோனில் வந்து ஸ்டாக் வாங்கி ஸ்டாக் விற்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருப்பார். இவர் நினச்ச மாதிரி குறைந்த இதில் வாங்கி அதிக ரேட்டில் விற்கலான்னு பார்க்குறப்ப தான் வந்து டோர் சத்திர சவுண்ட் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா இந்த காம்பவுண்டில் இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. உன் வீட்டில் தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறாங்க. இவரும் வந்து இல்லை என்னாலலாம் இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் முடியலை. ஸோ ஒரு செக் பண்ணி பார்க்குறக்காக 2 பேர் உள்ளே வராங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இவன் வீட்டில் தான் சவுண்ட் வருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி வந்துச்சுன்னு அவருக்கும் தெரியல. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து இவர் ஸ்டாக் வேறு விற்கணும். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் வந்து ஃபோன் கொடுங்க எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்து ஃபோனும் கொடுத்துருவாங்க. இவர் ஃபோனில் சார்ஜ் வேறு இருக்காது. அதுக்கடுத்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ வந்து அங்கே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் யாரோ ஓப்பன் பண்ணுறப்ப இவர் போய் வேகமாக ஓடி போய் அங்கே சாத்திப்பார். அங்கே சாத்திட்டு அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டாக் மார்க்கெட் விற்கணும். விற்றா தான் இவர் வந்து ஓரளவு அமௌண்ட் வரும். ஸோ ஊரில் இருக்க அம்மாவையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அதுக்காக வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு. இவங்க வந்து போலீஸ்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சே இப்படி பண்ணதால அவங்க இவன் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லி கையிலே சுட்டுட்டாங்க. அவனும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டே விற்க முடியாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார்.
பில்டிங் உள்ள லேடி தான் வந்து இவங்கள காப்பாற்றி அப்புறம் அந்த பில்டிங்க்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் பண்ணா இவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம். ஸோ இதுக்காக வந்து மேல் வீட்டுக்காரர் ஃப்ரெண்ட் பிடிக்கிறாரு. அவரே வாண்டடாக தான் வந்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு பாடி எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லி போயிருப்பாங்க இவங்க 2 பேரும். அப்போ தான் வந்து இவருக்கு வந்து ஒரு டவுட் வரும். மேபி இவனா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒய்ஃபை வந்து இவனுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் ஃபோனில் ஆல்ரெடி. எல்லா மாடிக்கும் போகிறப்ப வந்து அந்த ஒய்ஃபை கனெக்ட் ஆகாது. கரெக்டாக இவர் ரூமில் இருக்கப்போ மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஆனால் கேட்குறப்ப வந்து என்கிட்ட ஒய்ஃபை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் டவுட் வந்து இவன் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணிவிட்டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அவருங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க டயத்தில் வந்து இவர் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்க்குறப்ப இவர் தான் இந்தமாரி சவுண்டெல்லாம் கொடுத்துருப்பாரு. சவுண்ட் எஃபெக்ட் பார்க்க நிறைய வச்சுருப்பாரு. அதே பார்த்தா நிறைய இவரோட ஹீரோவை ப்ளேம் பண்ணுறதுக்காக ஒரு சீரியல் மாதிரியே எடுத்து வச்சுருப்பாரு. அதெல்லாம் இவர் பார்த்தோன்னே ஷாக் ஆகி அப்புறம் அதுக்குள்ளே அந்த அவன் ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டு வந்துடுவான். ஸோ இவன் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைஞ்சிப்பார். ஹீரோவை தொல்லை பண்ண அந்த லேடி, அதாவது கீழ் வீட்டுக்காரி, அவள் வந்து இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்க்குறக்காக வந்திருப்பாங்க. என்னன்னு இவனும் ஒட்டி கேட்டுட்டு தான் இருப்பான். என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் இப்போ என் புருஷனோட உயிர் ஆபத்தில் இருக்குது. நீ எடுக்கிறதால தான் இப்படி பெரிய ஆபத்தெல்லாம் என் அவனுக்கு வருது. அவனை எதுக்கு அடிக்க விட்ட? 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கும். அதுக்காக வந்து இவங்க அமௌண்ட்டு தரேன்னு சொல்லிட்டு இவரும் இந்தா உனக்கு அமௌண்ட்டு தானே வேணும்னு சொல்லி தூக்கி போடுவார். எனக்கு அமௌண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தை போட்டு உடன்னு உடச்சிட்ருப்பாங்க அந்த சவுண்ட் கொடுக்குற மிஷினை. அதுக்கு வந்து இவருக்கு டென்ஷன் ஆகிடும். அப்புறம் இவர் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டேப்பு இந்த மாதிரி சீரியல் வீடியோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறப்ப வந்து இவருக்கு வெறியாகி அந்த சுத்தியல் எடுத்து மண்டையில் போட்டு சர்ற மாதிரியா போட்டு தாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க ஹீரோ வந்து ரொம்ப பயந்துட்டார். காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கலான்னு போகிறப்ப தான் வந்து ஹீரோ வந்து ஒரு ஐடியா சொல்லுவான். இல்லை இந்த ப்ளேம்லாம் வந்து நம்ம அந்த லேடி மேலே போட்டுடலாம், அதாவது நம்ம மேல் வீட்டுக்கார அந்த ஓனர் மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் கொடுக்குறப்ப சரி எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை குலுக்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இந்த அடித்து போட்ட அந்த லேடியோட உடம்ப தூக்கிட்டு மேல் வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே போய் அந்த சைக்கோ கொலைக்காரன் என்ன கேட்குறான்னா, லாக்கர் எங்கே என்னோடய லெக்சர் எங்கே அப்படின்னு கேட்குறான். இந்தமாரி கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க வந்து இந்த பில்டிங்ஸ் பற்றி நியூஸில் எல்லா மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ வந்து உண்மையை சொன்னதுக்காக வந்து யாருமே நம்பலை. ஸோ அந்த லேடி வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி உண்மையை மூடிட்டாங்க. அதுக்காக வந்து பழி வாங்குறதுக்காக தான் வந்து இப்போ இங்கே இந்தமாரி சவுண்ட்லாம் போட்டு இந்தமாரி நீங்கள் பில்டிங் கட்டினது தப்பான முறையில் கட்டியிருக்கீங்க அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக அந்த சவுண்டில் ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லெட்ஜர் இருந்தால் தான் நான் அந்த உண்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த லெட்ஜர் எங்கேன்னு சொல்லி அந்த ஆன்ட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். டார்ச்சர் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு எதுவும் தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அந்த சைக்கோ கொலைகாரன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹஸ்பண்டை போய் தரமாரியாக அடிக்கிறான், ரொம்ப அடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவன் அடிக்கிறத பார்த்து ஹீரோ வந்து அவங்க ஆன்ட்டியோட கட்டெல்லாம் அவுத்து விட்டாச்சு. அந்த ஆன்ட்டி அதுக்கு மேலே இருக்கும் போல் இவனே போட்டு தாக்கிடுச்சு. அந்த சைக்கோ கொலைக்காரனே போட்டு தாக்கிடுச்சு. போட்டுட்டு இவனை நீ தான் குத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில் ஒரு கத்தி தராங்க. ஹீரோ தான் ஒரு பயந்தாங்குழியாச்சே, இவருக்கு எங்கே குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியே வந்து இவனை குத்திடுச்சு. அந்த கொலைகாரனை குத்தினதுக்கப்புறம் வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த லெட்ஜர் இருக்கும்ல, அந்த லெட்ஜரை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த ஹீரோ கிட்ட வந்து இந்த கொலைகாரன் சொல்கிறான், எனக்கு அந்த லெட்ஜர் வேணும், அதை எடுத்து பாரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் வந்து அதை எடுக்கிறாரு. எடுத்து என்ன பண்ணுறாருன்னா நெருப்பில் போட்டு எரிச்சிடுறாரு. ஸோ அப்புறம் வந்து கேஸ் லீக் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்கே வெடிக்கிற அளவுக்கு செஞ்சுட்டாரு. இதோட இந்த கதை முடியுது. வால் டு வால். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.